வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி டியர் அதுக்கப்புறம் கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த வீக்கெண்டு அதுவுமா பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் மொத்தமாக ஃப்ளாப் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 ஷோ ஃப்ளாப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி ஷோ, கேரளா 3 மணி இது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியரோட 8 மணி, கிட்டத்தட்ட 3 ஷோ ஃப்ளாப் 5 ஷோவில். ஸோ அதுதான் சொன்னேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி வருதுன்றதை செக் பண்ணிடலாம். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது நாளைக்கு செக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. மண்டேவும் தமிழ் வருடப்பிறப்பு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்கள். அன்றைக்கி கூட நீங்கள் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம நார்மலான ஒரு ப்ளேவை நீங்கள் ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகே, 13ஆம் தேதிக்கான நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்தாலாம். சண்டேவுக்கான கெஸ்ஸிங்கு ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2882 6886 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 698143 கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கான சண்டேக்கான கேமில் பார்த்தீங்கன்னா 9 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 9 வந்து நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் எல்லா ஷோவுமே வைக்கலாம். 1 மணி ஷோவில் வச்சு பாருங்கள். வந்துருச்சுன்னா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்க 9ன்ற நம்பரை. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த ஷோவில் மேட்ச் ஆகுதோ அந்த ஷோவில் மட்டும் ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா?